வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் ஸ்வார்ட் ஃபேரி அனிமோட 6வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். அட்டடா, இந்த இம்பீரியல் ஸ்வார்ட் பவர் வேற வெளியில வந்துடுச்சேன்னு வில்லன் சொல்றான். எல்லாம் இம்பீரியல் ஸ்வார்டுக்குள்ளாரையும் ஒரு பவர் இருக்கும், அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு யாரோ சொல்றாங்க. டீமன் ஸ்பிரிட், எவன் டர்ட்டில் டொமைன் பவர் எல்லாம் ஒன்னா சேருன்னு சொன்ன உடனே ஏதோ பவர் வருது. அந்த பவர் அந்த ஆமை முன்னாடி ஷீல்டு மேல் நின்னுகிட்டு இருக்கு. ஹீரோ அவனுடைய பவர் எல்லாம் சேர்த்து கத்தி மாரி அனுப்புறான். அந்த கத்தி பட்டு அந்த ஷீல்டு கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. இது தலைவருடைய சக்தியை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கே. தலைவர் இப்ப என்ன பண்ண போறாரு? இவன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா ஆகிட்டானேன்னு வில்லி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் இன்னும் ஒரு சின்ன பையன் தான், இவன் கிட்ட ஸ்பிரிட் பவரை சேர்க்கிற அளவுக்கு எல்லாம் சக்தி இல்லைன்னு அவன் சொல்றான். பார்த்தா வில்லி அங்கிருந்து மேல போறா, அவனும் கூட கிளம்பி போறான். ஹீரோ அவனுடைய பவர் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோவை அடிக்க போறாங்க. ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி தள்ளிடுறான். பழங்காலத்துல இருந்து அந்த கத்தி வந்துகிட்டு இருக்கு, அதை வச்சுக்கிட்டு நீ சீன் போட்டுக்கிட்டே இருக்கிறியாடா, இப்ப பாடுற உண்மையான பவர்னா என்னன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வைக்கிறான். மின்னல் மாரி ஏதோ பவரை வர வைக்கிறான். அது அந்த இடத்த சுத்தி போய்கிட்டே இருக்கு. ரெண்டு கையிலயும் பவரை வர வச்சு அனுப்புறான். அது ரொம்ப பெருசாகிடுது. தாவோடைய இதையும் ஒரு வால் பண்றது என்னுடைய நோக்கம் இப்போ ஒன்னு அழிக்கிறதுரா. பார்த்தா அந்த கத்தி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். எவர் கிரீன், நீ ரொம்ப தகுதியானவன், இந்த ஸ்வாட் பவரை நீ யூஸ் பண்ணலான்னு யாரோ சொல்றாங்க. கத்தியை அனுப்புறான். பார்த்தா அதுல இருந்து பவர் வந்து வில்ல மேல படுது. ஹீரோ கண்ணை திறந்துட்டு அந்த கத்தியை யூஸ் பண்ணி அவனை சுத்தி ஷீல்டு மாரி வர வச்சு அந்த பவரை தடுத்துக்கிட்டு இருக்கான். எவர் கிரீனோடைய ஸ்வாட் பவர் ரொம்ப அற்புதமா இருக்குன்னு எல்டர் சொல்றாரு. இவன் நம்மளுடைய பழைய எவர் கிரீனா இவன். இதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல இருக்குன்னு ஒல்லியா இருக்கிற ஃப்ரெண்டு சொல்றான். ஹீரோ கத்தியை வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு கையை யூஸ் பண்ணி பவர் அனுப்புறான். அது போய் பட்டு வெடியுது. அந்த எஃபெக்ட்ல அந்த இடமே கலர்ஃபுல்லா ஆயிடுது. ஹீரோ நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா இது முடிஞ்சிருச்சுன்னு எல்டர் சொல்றாரு. சூப்பர்னு அவனுங்க கத்துறானுங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல, 300 வருஷமா யாரும் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணதில்ல, இந்த சின்ன பையன் என்ன இந்த நிலைமைக்கு தள்ளிட்டானேன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வைக்கிறான். இன்னைக்கு என்னுடைய எவன் ஸ்வாடு மூலியமா நீ செத்து போயிடுடான்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கான். பாதாள உலக கடல், உலகத்தையே அழிக்கக்கூடிய டீமன் ஸ்வாட் கொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பவர் அனுப்புறான். 3 ஆன்சிஸ்டருங்களாலேயே தடுக்க முடியல, இவன் என்ன பண்ண போறானோன்னு எல்டர் சொல்றாரு. எவர் கிரீன் அதை எப்படியாவது தடுத்துருன்னு அவன் சொல்றான். ஹீரோ அவனுடைய பவரை வர வச்சு தடுக்கிறான். பயமா இருக்காடா சின்ன பையான்னு வில்லன் சொல்றான். ரொம்ப நல்லது, இம்பீரியல் கிரீன் லோட்டஸ் ஸ்வாட் இப்போ வாங்கிட்டே இருக்கு. சின்ன பையா, இன்னைக்கு நீ இந்த எம்பீரியல் ஸ்வாட பத்தி முழுசா தெரிஞ்சுக்குவ. அதுக்கு நீ உன்னை மனசார நம்பணும். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த இம்பீரியல் ஸ்வாடு ரொம்ப சக்தி வாய்ந்தது. காலத்தின் பச்சை தாமரை உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வானம், பூமி, சூரியன், நிலா சக்தி எல்லாம் உனக்கு உதவியா இருக்கும். கிரீன் லோட்டஸ் ஸ்வாட் ஆறு அப்புறம் மலை இருக்கிற பகுதியில இருக்கு, அது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவை பாக்குறான். அவனுடைய ஃப்ரெண்டுகளும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏதோ பவர் ஒண்ணு தெரியுது. ஹீரோவை சுத்தி புதுசா ஏதோ ஒரு பவர் வருது. அந்த கத்திய மேல தூக்கி பவர் எல்லாம் அப்சர்வ் பண்றான். வில்லன் அவனுடைய பவர் அனுப்புறான். அந்த பவர் வந்து ஷீல்டுல பட்டு சுத்தி போகுது. ஹீரோ அவனை சுத்தி கத்தி மாரி பவரை வர வச்சு அதுல இருந்து ஷீல்டுக்கு பவர் அனுப்புறான். வில்லனும் நிறுத்தாம பவர் அனுப்புறான். என்னது இது, இந்த பாதாள பவர் மூலியமா கூட அவனை எதுவுமே பண்ண முடியலையேன்னு வில்லன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப ஃபேமஸான இம்பீரியல் ஸ்வாட் டெக்னிக்னு எல்டர் சொல்றாரு. நல்லது, ஆனா இதை எப்படி அவன் பண்ணான்னு அவனுடைய ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனுடைய பவர் அனுப்பிக்கிட்டு இருந்துட்டு கத்தியை எடுத்து ஹீரோ அவனுடைய கத்தியை எடுத்துட்டு கிரீன் லோட்டஸ் ஸ்வாட் எவன் எர்த் ஃபார்மேஷன் சொல்லிட்டு கத்தியை பெருசாக்குறான். வில்லன் அவனை சுத்தி ஷீல்டு மாரி வர வச்சுக்கிறான். அதை தூக்க முடியாம ஹீரோவும் கத்திக்கிட்டு எப்படியோ தூக்குறான். எப்படா இதை பண்றான்னு வில்லன் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பெரிய கத்தியை எடுத்துக்கிட்டு வந்து வில்லன் ஷீல்டுலயே வெட்டிடுறான். வில்லன் அதை தாங்க முடியாம கத்துறான். அதை சுத்தி பவர் வந்துகிட்டே இருக்கு. என்னுடைய உடம்ப நான் பாதுகாக்கணும், பாதாள உலக கவசம் சொல்லிட்டு ஏதோ பவரை வர வச்சு அவனுக்குள்ளார அனுப்புறான். பார்த்தா அது அந்த ஷீல்டுக்குள்ளாரே என்னவோ ஒரு பவர் மாரி வருது. அதுல இருந்து அந்த ஆமை லைட்டா வெளியில வருது. ஏன்ஷியன்ட் எம்பரர் டெக்னிக், இது அவ்வளவு சீக்கிரமா வெல்ல முடியாது, இது ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு எல்டர் சொல்றாரு. பார்த்தா ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. அதை கேட்டுட்டு அவனுடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறானுங்க. கிரீன் எம்பையரோடைய கலையா உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு வில்லன் வெளியில வரான். நீ அவ்வளவு பெரிய ஆள்லாம் ஒண்ணு இல்லடான்னு சொல்லிட்டு வெளியில வந்து அவனுடைய பவர் அனுப்புறான். என்னுடைய சக்தியை நீ குறைச்சி எடை போட்டுட்டடா, இதுக்கப்புறம் தான் நான் யாருன்றதே நீ பார்க்க போற, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு வில்லன் சொல்றான். என்ன பண்றதுன்னு தெரியாம அவனுங்க பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஆமியை சுத்தி பவர் வந்துகிட்டே இருக்கு. வில்லன் என்னவோ சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடி
முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காம இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.